கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஒருவன் ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. இந்த நாட்களில் நம்ம நினைக்கிறோம், மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கிற கைவேலைகளால் செய்யப்பட்டிருக்கிற கட்டடம் தான் ஆலயம், கோயில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மிகவும் அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் யார்? நான் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நாமே அந்த ஆலயம். நம்மை நாமே பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, மனிதன் தன்னைத்தானே தன்னுடைய சுயத்து நிமித்தமாய் பரிசுத்தமாக்க முடியாது. உலகத்தில் கேட்குற வார்த்தை, உலகத்தினுடைய டாக்டரின்ஸ் நிமித்தமாக நம்ம பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கலாம், வாழுவது கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். பாவத்தின் மேல், இந்த அந்தகார கிரியைகளின் மேல் அவர் அதிகாரம் கொடுத்து நம்மை பரிசுத்தமாய் வாழ அவர் கிருபை செய்வார். ஆகவே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மிலே வாசம் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு இருதயத்திலே ஜீவிக்கிறார். இயேசு என் இருதயத்திலே அவர் ஆளுகை செய்வாரானால் இந்த உலகத்தினுடைய அந்தகார கிரியைகளுக்கோ, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கோ, பொய் களியாட்டுகளுக்கோ என்னுடைய இருதயத்தில் இடமில்லை. ஆகவே நம்முடைய இதயத்தில் இன்னும் பொறாமை, இன்னும் மற்றவர்களை குறித்து தவறாக நம் மதிப்பிடுதல் இருக்குமானால் இந்த நாளிலே அதை நாம் களைந்து போட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை குற்றம் சொல்லி நம்மை பல காரியங்களில் நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். இந்த நாளிலும் எனக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க, நான் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு விரோதமாக நிறைய வார்த்தைன்னு சொல்கிறீங்களா? தேவ பிள்ளையே, பயப்படாதே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த நாவும் கட்டப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டேன் நல்ல காலை வேலைக்காக நன்றி அப்பா. எங்களை ஆலயமாக மீண்டும் ஒரு உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற பழுதுகள் நீக்கப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. இந்த இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த குறைவுகளை கர்த்தர் இந்த வேளையில சரி செய்து உம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயமா ஒவ்வொருவரும் மாற்றப்படுவார்களாக. கிறிஸ்துவின் வருகையில் நாங்கள் எல்லாம் உங்களை பார்க்கணும் அப்பா. இந்த கிருபை எங்களுக்கு கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.